ஸ்ரீலங்காவில் என்னதான் நடந்தது நண்பர்களே? கிட்டத்தட்ட 2 முறை பேன் பண்ணப்பட்டு 88-89 ஆயுத போராட்டத்தையும் செய்து இலங்கை வரலாற்றிலே மக்களுக்கு மிகவும் அச்சுறுத்தல் எனப்படுகின்ற அளவுக்கு இருந்தவர்கள் என்று நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வாறு என்று பார்த்தீங்கன்னு சொன்னா 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு ஏற்பட்ட அந்த மக்கள் புரட்சியின் மூலமாக மக்கள் எல்லாத்தையும் மறந்து இந்த கட்சியின் மீது ஒரு லவ் கிரியேட் பண்ணார்கள். அதுதான் ஜாத்திக ஜன பல வேகி அப்படின்ற இந்த கட்சி. மக்களுடைய இந்த புரட்சி அப்படி நிற்கவில்லை. ஒரு ஆட்சியாளன், தீய ஆட்சியாளனை ஆட்சியிலிருந்து அப்படி விரட்டிவிட்டு ஒரு புதிய ஆட்சியாளன், இவர்தான் நல்லம் அப்படி என்று சொல்லி ஒரு புதிய ஆட்சியாளனை ஆட்சிக்கு ஏற்றிருக்கிறார்கள். அனுகுமார திசாநாயக்க அவரை ஆட்சிக்கு ஏற்றினது மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஸ்ரீலங்காவில் நடந்த லாஸ்டா நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 2/3 மெஜாரிட்டி கொடுக்கிற அளவுக்கு மக்கள் அந்த கட்சி மீது அவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார்கள். சோ இவ்வாறு எல்லாவற்றையும் செய்த பிறகு மக்களிடம் இருந்த எதிர்பார்ப்பு, நாடு முன்னேற வேண்டும், நாடு கரப்ஷன் இல்லாததாக மாற வேண்டும், ஒரு கிளீனான நாடாக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் இன்டர்நேஷனலி ரெகக்னைஸ் பண்ணுகின்ற, அதே நேரம் டாலர் ரேட் குறைகின்ற, எல்லாவற்றிலும் மக்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் அடைய முடியுமான ஒரு வகையான ஒரு நாடு, அதே டைம்ல மிகவும் முன்னேறக்கூடிய ஒரு நாடாக, முன்னேற்றம் அடைந்த ஒரு நாடாக இது வர வேண்டும் அப்படின்னு சொல்லி மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இவ்வாறு எல்லா எதிர்பார்ப்பும் இந்த ஆட்சியாளர்கள் மூலமாக நிறைவேற்ற முடியுமா? விலை குறைக்க முடியுமா? அதே நேரம் எல்லா ஃபெசிலிட்டிஸும் வழங்க முடியுமா? இலங்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன. இலங்கை வரலாற்றிலே முக்கியத்துவமான ஒரு இடத்திலே இருக்கின்றது உலகத்திலே. அந்த எல்லா சவால்களையும் தாண்டி ஒரு மிக முக்கியமான இடத்துக்கு வர முடியுமா முடியாதா என்பதைத்தான் நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். நிறைய ஃபேக்ட்ஸை நாங்கள் பேச இருக்கின்றோம். அதே நேரத்தில் நிறைய யதார்த்தங்களை உங்களுக்கு நாங்கள் விளங்கப்படுத்துவோம். வாங்க இந்த வீடியோவுக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2022 ஆரம்பித்த மக்கள் புரட்சி 14 நவம்பர் 2024 ஜனநாயக ரீதியாக நிறைவடைந்தது. அதுதான் மக்கள் விரும்பக்கூடிய ஒரு ஆட்சியாளனாக ஏகேடி எனப்படுகின்ற அனுகுமார திசாநாயக்க செலக்ட் பண்ணப்பட்டார். அதே நேரம் பழைய அரசியல் கட்சிகள், பழைய அரசியல்வாதிகள், பழைய சித்தாந்தங்களை மக்கள் புறக்கணித்துவிட்டு புதிய ஒரு அரசியல் கட்சி, புதிய அரசியல்வாதிகள், புதிய சித்தாந்தத்தை மக்கள் ஆட்சிவிடமேற்றினார்கள். இதிலே பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ப்ரொஃபசர்ஸ், அதே நேரம் நிறைய ப்ரொஃபஷனல்ஸ், நான் ப்ரொஃபஷனல், பிஸ்னஸ்மேன் என்று எல்லா வகையான மக்களையும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருந்து அப்படி ஒரு பூலாக செலக்ட் பண்ணி மக்கள் இந்த எலெக்ஷனிலே இவர்களுக்கு வரம் கொடுத்து வரலாற்றிலே மிகவும் முக்கியமான மிகச் சிறந்த ஒரு பார்லிமெண்ட்டை இவர்கள் இலங்கைக்கு தந்திருக்கின்றார்கள். அதாவது நாங்கள் தான் மக்கள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கி இருக்கின்றார்கள். அதே டைம்ல இன்னும் ஒரு குறை, அதே நேரம் இன்னும் ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் ஒன்று இருக்கின்றது. என்ன ஒன்று சொன்னால் நண்பர்களே, இவர்கள் இந்த ஃபீல்டுக்கு புதியவர்கள். இவர்களால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியுமா? இவர்களுடைய அரசியல் மேடைகளிலே கொடுத்த வாக்குறுதிகளை அப்படியே பேண முடியுமா என்று நிறைய கேள்விகள் இருக்கின்றது. இப்போது இந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்கின்ற மிக பெரிய பிரச்சனை தான் மக்களுடைய வாழ்க்கை சுவை. உங்களுக்கு தெரியும், ஃபுட் இஸ் அன் எமோஷன். மக்கள் அன்றாடம் சாப்பிட்டு வயிறு நிறைய சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும். தானும் உண்டு தனது குடும்பத்துக்கும் உணவளித்து வாழ வேண்டிய தருணத்திலே இந்த சாப்பாட்டினுடைய விலை, அரிசியினுடைய விலையாக இருக்கட்டும், மற்ற விடயங்களுடைய விலையாக இருக்கட்டும், எல்லாமே ஸ்கை அளவுக்கு அதிகபட்ச விலைகளிலே சென்று கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அரிசி இல்லாமல் வெளிநாட்டிலிருந்து அரிசி இறக்க வேண்டிய ஒரு நிலைமையும் இலங்கை ஏற்பட்டிருக்கின்றது. மக்களுக்கு ஒரு அழகான, அவர்கள் உண்டு கொடுத்து உறங்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்க வேண்டிய கட்டாயம் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், எதனுடன் காம்ப்ரமைஸ் பண்ணினாலும், சாப்பாட்டுடன் காம்ப்ரமைஸ் பண்ணினால் அது விபரீதத்தில் தான் முடியும். நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் காணப்படுகிறது. சாப்பாட்டினுடைய செலவு கூடுவதனால் மற்ற விடயங்களிலே கவனம் செலுத்த முடியாமல் தான் போகின்றது. அதற்காக இந்த அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது எங்களிடம் இல்லாத விடயத்தை நாங்கள் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யத்தான் வேண்டும். உடனடியாக அதை செய்துவிட்டு எங்களுடைய ப்ரொடக்ஷனை கூட்ட வேண்டும். அதே நேரத்தில் ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸை விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் புதிய டெக்னாலஜிஸை இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டும். அதே நேரம் எங்களுக்கு தேவையான தன்னிறைவான விவசாயத்தையும், அதே நேரம் அதையும் தாண்டின ஒரு விவசாயத்தை கொண்டு நாங்கள் எக்ஸ்போர்ட்டையும் இம்ப்ரூவ் பண்ணுவதன் மூலமாக எங்களுக்கு தேவையான விவசாயம், எங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை எங்களுக்கு குறைந்த விலையில் எடுத்துக்கொள்ளலாம். அதே டைம்ல நாங்கள் மேலதிகமாக இருக்கின்ற இடத்தை வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி ஏற்றுமதி செய்வதன் மூலமாக ஒரு வருமானத்தையும் மீட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஸோ இந்த கவர்மெண்ட் இவ்வாறான ஒரு விடயத்தை செய்தால் நிச்சயமாக மக்களுடைய மிகப்பெரிய சுமை குறையும். இலங்கை மக்களுடைய வாழ்வாதாரம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி த குவாலிட்டி ஆஃப் த லைஃப்
ஒரு கொஞ்சமாவது இன்க்ரீஸ் ஆகும். அடுத்ததாக இந்த ஏகேடியினுடைய அரசாங்கம் அதிகமாக பேசின ஒரு விடயம் தான் ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ ஹெல்த். உங்களுக்கு தெரியும் நண்பர்களே, மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் ஒரு மருந்தை வாங்குவதற்காக. நிறைய விலை போகின்றது, ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் பயங்கரமான விலை போகின்றது. அதே டைம்ல அடுத்த மருந்துகள் கூட ஏராளமான விலைகளிலே விற்கப்படுகின்றன. ஒரு லேப் டெஸ்டை செய்து கொள்வதற்கு மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்கு டயபெட்டிக் இருக்கிறதா இல்லையா என்று தெரிந்து கொள்வதற்கு ஒரு கஷ்டமான நிலைமை காணப்படுகின்றது. அதே நேரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே பெரிய கியூவில் நிற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் பிரைவேட்டாக கூட பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கின்றது. கவர்மெண்டிலும் கூட நிறைய இடங்களிலே தேவையான ஃபெசிலிட்டிஸ் இல்லை. உண்மையை சொல்ல வேண்டும், அப்படியான நிலைமையில நண்பர்களே இந்த ஹெல்த் என்பதும் அதே டைம்ல நீங்க எஜுகேஷனை பார்த்தீங்கன்னு சொன்னா எஜுகேஷனுக்கான எக்ஸ்பென்சஸ் அதிகரித்திருக்கின்றது. ஜஸ்ட் ஒரு எக்ஸசைஸ் காப்பி வாங்குறா கூட ஏகப்பட்ட அளவு காசு கொடுத்து தான் வாங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஸோ ஃப்ரீ ஹெல்த், ஃப்ரீ எஜுகேஷன், இதை பற்றி இந்த அரசாங்கம் அதிகமாக கதைத்திருக்கின்றது. ஸோ அட்லீஸ்ட் இவற்றுக்கான டெக்ஸையாவது குறைத்து இவற்றின் சுமையை குறைக்கும் என்று நாங்கள் கட்டாயமாக எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது அதனை சொல்லிவிட்டு தான் வந்தது. நாங்கள் ஹெல்த், அதே நேரம் எஜுகேஷன், அதே நேரம் ஃபுட், இந்த மூணுக்கும் நாங்கள் டெக்ஸை இல்லாமல் செய்வோம். அதனால் இந்த நாட்டினுடைய மக்களினுடைய சுமை குறையும் என்று ஏற்கனவே ஒரு வாக்குறுதி அளித்துவிட்டு தான் இந்த ஆட்சிக்கு வந்திருக்கின்றது. அதனை அவசரமாக இந்த அரசாங்கம் செய்யும் என்று நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதையும் தாண்டி நண்பர்களே, நிறைய பேர் பேசாத ஒரு விடயத்தை நான் இன்று உங்களுடன் பேச வேண்டும். அதுதான் இலங்கையின் கேபிட்டலான கொலம்போ நகரத்தில் இருக்கின்ற மிகவும் கடினமான டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். உங்களுக்கு தெரியும், காலையிலும் மாலையிலும் நிரம்பி வழிகின்ற பஸ்களும் நிரம்பி வழிகின்ற ட்ரெயின்களும், உங்களுக்கு காலையிலும் மாலையிலும் கொலம்போ ஃபோர்ட் அண்ட் மருதான் இந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸுக்கு கொஞ்சம் போனாலே உங்களுக்கு பார்க்கலாம் எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள். கொலம்போ நகரத்தை எடுத்துக்கொண்டால் வியாபார தேவைகளுக்காக, இந்த ஆஃபீஸர்ஸ் வேலைகளுக்காக, அதே நேரம் வந்து ஹெல்த்துக்காக, ஏராளமான வேலைகளுக்காக மக்கள் தினம் தோறும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வருகின்றார்கள். அதையும் தாண்டி கொலம்பில் இருக்கின்ற மிகப்பெரிய கம்பெனிஸ், நிறைய கம்பெனிஸ் இருக்கின்றது. இந்த கம்பெனிஸ்ல வேலை செய்கின்ற ஏராளமான ஒர்க்கிங் ஃபோர்ஸ் காணப்படுகின்றது. இவர்கள் எல்லோரும் வந்து கஷ்டப்பட்டு அயன் பண்ணி பெர்ஃப்யூம்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு பஸ்ல ஏறுறாங்க. ஆனாலும் கூட பஸ்ல இருக்கின்ற அந்த சனம் நெருக்கடி காரணமாக உடுப்பிலே அந்த ஐரன் எல்லாம் மசங்கி ஒரு வியர்த்த நிலைமையில தான் ஆஃபீஸுக்கு போய் சேர்கிறார்கள். இவ்வாறான ஒரு கடினமான கஷ்டமான நிலைமையில தான் ஒரு வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டிப்ரெஸ்டான லைஃப்பை ஒர்க்கிங் ஃபோர்ஸ் எதிர்கொண்டு கொண்டிருக்கின்றது. அதே டைமில் யாராவது கொழும்புக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு வேலைக்கு 2 வேலை சிந்திக்கிறாங்க. நான் கஷ்டப்பட்டு இந்த டிரான்ஸ்போர்ட்டில் பயணிக்கணுமே அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் முடித்து வீட்டுக்கு போகும்போது அவ்வளவு டயர்டாக இருக்கும் அப்படின்னு கூறுகின்ற அளவுக்கு கொலம்போ டிரான்ஸ்போர்ட் காணப்படுகின்றது. ஸோ இதற்கான சொல்யூஷன் இருக்கிறதா இல்லையா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இதற்கான ஒரு சொல்யூஷன் இருக்கிறது. அந்த சொல்யூஷன் தான் நண்பர்களே மெட்ரோ ரயில் சிஸ்டம். உங்களுக்கு தெரியும், இந்தியா, பங்களாதேஷ், அதே நேரத்தில் முன்னேறின நாடுகள் எல்லாவற்றிலுமே காணப்படுகின்ற ஒரு சிஸ்டம் தான் நகரத்தினுள்ளேயே ஓடுகின்ற மெட்ரோ ரயில் சிஸ்டம். உங்களுக்கு நகரத்தில் இருக்கின்ற எந்த மூலைக்கு வேண்டுமானாலும் ஒரு 5 மினிட்ஸ் கெப்புளுக்கு ட்ரெயின் பெய்துட்டே இருக்கின்ற ஒரு சிஸ்டம். அதே நேரத்தில் இந்த ட்ரெயின் எப்படி என்று சொன்னால் அவசரமாக ஃபாஸ்ட்டாக எந்த டிராஃபிக்லேயும் நிற்காத ஒரு ட்ரெயின். அதே டைமில் இதில் ஏர் கண்டிஷன் காணப்படுகிறது. இவ்வாறான ஒரு ஃபெசிலிட்டியை இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தால், மக்களுக்கு ஏற்படுத்தி தந்தால் மிகவும் நன்றாக இருக்கும். ஆல்ரெடி ஜப்பான் அரசாங்கம் மூலமாக இந்த சிஸ்டம் இலங்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட இருந்தது. ஆனாலும் கூட அது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படவில்லை. ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்கள் அதிலுமே கரப்ஷனை எதிர்பார்த்திருந்தார்கள். ஸோ இதன் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியவில்லை. ஸோ இந்த ஏகேடியினுடைய அரசாங்கம் இதை அவசரமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். அடுத்ததாக மிகப்பெரிய பிரச்சனை தான், கிட்டத்தட்ட 4-5 வருடங்களாக இந்த நாட்டுக்கு இன்னும் வெஹிக்கல்ஸ் இறக்குமதி செய்யப்படவில்லை. ஸோ இந்த வெஹிக்கல் இறக்குமதி அவ்வப்போது பேச்சுக்களில் அடிபட்டாலும் கூட மிகப்பெரிய டெக்ஸ் அளவுக்கு வெஹிக்கல் இறக்குமதி செய்யப்பட்டு எந்த பிரயோஜனமுமே இல்லை. இவ்வாறான வெஹிக்கல்ஸ் இறக்குமதி செய்யும் போது மக்கள் பயனடைகின்ற வகையிலே இந்த வெஹிக்கல்ஸ் கட்டாயமாக இறக்குமதி செய்யப்பட வேண்டும். இந்த உலகத்தின் போக்கிலே நாங்களும் இலங்கையர்களாகிய நாங்களும் சங்கமிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் உலகத்திலே மிகப்பெரிய டெக்னாலஜிஸுடைய வெஹிக்கல்ஸ் வந்து கொண்டிருக்கும். நாங்கள் இன்னும் மேனுவல் கியருடைய அந்த வாகனத்தை ஓட்டி கொண்டிருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஒரு வாகனத்தை வாங்கினால் நாங்கள் ஒரு கிழமைக்கு ஒரு தடவையாவது கராஜுக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ இதையும் தாண்டி புதிய வெஹிக்கல்கள் நாட்டுக்கு வர வேண்டும். ஸோ வெஹிக்கல் இறக்குமதி தளர்த்தப்பட்டு நாட்டுக்கு புதிய வெஹிக்கல் வர வேண்டும். அதே டைமில் டெக்ஸ் குறைக்கப்பட்டு ஒரு சாதாரண விலையிலே விற்கப்படக்கூடிய வெஹிக்கல்ஸாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை தான் இலங்கையில் இருக்கின்ற குடிநீர் பிரச்சனை. அதாவது சில மாவட்டங்கள் இருக்கின்றது, அன்றாதபுர, புலனறுவை, குருநாகல், அதே போன்ற சில மாவட்டங்களிலே
குடிநீர் காரணமாக இலங்கையிலே கிட்னி டிசீசஸ் அதிகமாக இருக்கின்றது. அதாவது கிட்னியிலே கல் வருதல், ரீனல் ஃபெயிலியர், கிட்னி பழுதடைந்து செல்லுதல், இதே போன்ற ஏகப்பட்ட பிரச்சனைகள் காணப்படுகின்றது. ஸோ ஒவ்வொரு மனிதனும் வாழ்வதற்குரிய அவர்களது உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். அவர்களுக்கு சிறந்த குடிநீர் வழங்க வேண்டிய கட்டாயம் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பொறுப்பாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இலங்கையில் ரீசெண்டாக பேசப்பட்ட ஒரு பிரச்சனை தான் யானை மனித சண்டை, குரங்கு மனித சண்டை. இதே போன்ற விடயங்கள் சில நாட்களிலே ஆஸ்திரேலியாவிலும் கூட ஒரு முறை கங்கருவுக்கும் மனிதனுக்கும் இடையிலே, ஒட்டகத்துக்கும் மனிதனுக்கும் இடையிலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டது. அதனை அந்த நாட்டு அரசாங்கம் அழகாக ஹேண்டில் பண்ணியது. அதே போன்று இலங்கை அரசாங்கமும் இந்த பிரச்சனையை அழகாக ஹேண்டில் பண்ணும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதே நேரம் இலங்கையிலே காணப்படுகின்ற ஹாபர்களிலே மிக முக்கியமான ஹாபர் தான் ட்ரிங்கோமலி. அந்த ஹாபரிலே இலங்கைக்கு சொந்தமான எண்ணெய் டேங்க்ஸ் காணப்படுகிறது. அந்த எண்ணெய் டேங்க்ஸ் மூலமாக இலங்கைக்கு சரியாக வர வேண்டிய வருமானம் இன்னும் ஒழுங்காக வரவில்லை. ஸோ அதில் ஏகப்பட்ட அரசியல்கள் காணப்படுகின்றது. எல்லாவற்றையும் தாண்டி இலங்கை நாட்டிற்கு வருமானம் வருகின்ற மாதிரி அந்த இலங்கையில் இருக்கின்ற எல்லா ரிசோர்ஸஸும் யூஸ் பண்ணப்பட வேண்டும். எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்ஷ பழைய ஜனாதிபதி மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட மத்தள ஏர்போர்ட், அதே நேரம் ஹம்மந்தோட்ட ஹாபர், இதிலிருந்து ப்ராஃபிட்டுக்கு பதிலாக இலங்கை நாடு நஷ்டம் அடைந்து கொண்டு இருக்கின்றது. ஸோ இவற்றை நாங்கள் ப்ராஃபிட் வரும் மாதிரியான ஒரு ப்ரொஜெக்டை அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நாங்கள் அதிலிருந்து ப்ராஃபிட் எடுப்பதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். அதே நேரம் நிறைய இண்டஸ்ட்ரியல் ஜோன் உருவாக்கப்பட்டு இலங்கையிலே நிறைய ப்ரொடக்ஷன்ஸை நாங்கள் ப்ரொமோட் பண்ண வேண்டும். இதன் மூலமாக எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி அதிகரித்து இந்த நாட்டுக்கு அந்நிய செலாவணியை பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரம் இலங்கையிலே மிக முக்கியமான இன்னொரு பிரச்சனையாக வளர்ந்து கொண்டு வருவதுதான் குப்பை. அதாவது இலங்கை ஒரு டூரிஸ்ட் வருகின்ற ஒரு நாடு. இந்த நாட்டிலே மிகப்பெரிய 2 பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. ஒன்று, இந்த நாட்டிலே குப்பை பிரச்சனை இருக்கக்கூடாது. நாங்கள் இந்த குப்பையை, அதாவது குப்பைகளை நேச்சுரல் பிளேசஸ், ரோட்ஸ், இவ்வாறான இடங்களில் நாங்கள் வீசுவதன் மூலமாக இந்த நாடு அழுக்கடைகின்றது. அதன் மூலமாக இந்த நாட்டிலே இருக்கின்ற நேச்சுரல் பியூட்டி இல்லாமல் போகின்றது. சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன நண்பர்களே, மிகவும் கவலையாக இருக்கின்றது. அதிகமாக அழகாக இருக்கின்ற இடங்களில் கூட நிறைய பிளாஸ்டிக் வேஸ்டேஜ் காணப்படுகிறது. அதே நேரம் எங்களுடைய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும். அதனை அந்த அரசாங்கமும் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மூலமாக அதை பனிஷ்மெண்ட்டாக கூட வழங்கினாலும் பரவாயில்லை. அது என்ன என்று சொன்னால் பப்ளிக் பிளேஸிலே குப்பைகள் போடுவதை தவிர்க்கப்பட வேண்டும். அதற்கான ஒரு சிஸ்டமேட்டிக் சேஞ்சை கொண்டு வர வேண்டும். சிஸ்டமாக குப்பை, அதாவது வேஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் என்கின்ற ஒரு ப்ரொஜெக்டை போட்டு அந்த வேஸ்ட் அழகாக மேனேஜ் பண்ணப்பட வேண்டும். அதே நேரம் இரண்டாவது பிரச்சனை தான், இருக்கக்கூடாத ஒரு பிரச்சனை தான் இன்டர்நெட் பிரச்சனை. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையிலே மிகவும் அதிகமாக இருக்கின்ற ஒரு பிரச்சனை இன்டர்நெட் பிரச்சனை. சில இடங்களிலே கவரேஜ் பிரச்சனை காணப்படுகின்றது. இன்னும் சில இடங்களிலே டேட்டா தேவையான அளவு கிடைப்பதில்லை. ஸோ அரசாங்கத்துக்கு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கின்றது. இந்த நாடு ஒரு டூரிசத்திலே மிகவும் முன்னேறி கொண்டு வருகின்ற நாடு என்பதனால் டூரிஸ்ட் வந்த பிறகு அவருடைய வேலைகளை கூட ஒழுங்காக செய்ய முடியாது. அதே நேரத்தில் இந்த நாட்டிலே இருக்கிற நாட்டு மக்களுக்கு கூட ஒழுங்காக இன்டர்நேஷனலோட தொடர்பு பட்டு வேலைகளை, ஒரு அவசரமான ஒரு வேலையை கூட செய்ய முடியாது. அப்படின்னு சொன்னால் மிகவும் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் ஸ்ரீலங்காவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட வேண்டும் என்பது நாட்டு மக்களின் ஆசையாக கூட இருக்கின்றது. அதே நேரம் இந்த அரசாங்கம் வரும்போது கூறிய ஒரு விடயம் தான் கலவர்களை பிடிப்போம். கலவர்களை பிடிக்க வேண்டும். நாட்டின் சொத்துக்களை களவாடி நாட்டுக்கு அநியாயம் செய்தவர்கள், அதே நேரம் நாட்டுக்கு அநீதி இழைத்தவர்கள், அவர்கள் சட்டத்தின் முன் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை இந்த அரசாங்கம் சரியாக செய்யும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அதோட நண்பர்களே, நீங்கள் இந்த கவர்மெண்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த கவர்மெண்ட் அது எலெக்ஷன் மேடையில் வழங்கின எல்லா ப்ராமிஸையும் செய்யுமா? அதே நேரம் நீங்கள் இந்த கவர்மெண்ட்டுக்கு ஓட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு தான் கட்டாயமாக ஓட் பண்ணியிருப்பீங்க. அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு நிறைவேறுமா, நிறைவேறாதா? கட்டாயமாக நீங்கள் கமெண்ட்ல இடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம். நன்றி.